இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்தனும் நாட்களுக்குள்ளதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சிலுவை பாடுகளை குறித்து நீங்கள் தியானிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அந்த வரிசையில் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சிலுவை காட்சிகளில் வந்த அந்த பீரியடில் இருந்த நபர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூதாஸ் காரியோத்து அப்படிங்கிற ஒரு சீஷனை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இவர் கீரியோத்தை சேர்ந்த யூதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. பொருளாளராக இருந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த அந்த பீரியடில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் பொருளாளராக, பணப்பையே இவர் கையில் தான் இருந்ததாக வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்குன்னு. ஆண்டவர் அரசாளுவார். ஏன்னா அவர் ராஜான்னு சீஷர்கள் எல்லாரும் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இருந்தாங்க. அதனால் இவரும் ஆண்டவர் அரசாளுவார், அப்போ நம்மளை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் நினச்சிருந்துருப்பாரோ என்னமோ தெரியலைன்னு. சிலுவை பாடு அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த நாள் சமீபத்திருக்கும் போது ஆண்டவர் சீசர்களோடு நிறைய நான் பாடுபட போகிறேன், மறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக குறித்து வெளிப்படையாக பேசும்போது இந்த யூதாஸ் ஒருவேளை உணர்வு, ஐயோ நம்ம ராஜாவாக வருவார்னு பார்த்தா இவர் இறந்துருவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்துருக்கலான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, பிரதான ஆசாரியர்கள் இடத்துல போய் நான் இயேசு யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாரு. என்ன பாவத்திலேருந்து ரட்சிக்க வந்த ரட்சகருக்கு விலை எவ்வளோ கொடுத்துருக்காரு, 30 வெள்ளி காசு கொடுத்துருக்காரு. என்ன அன்று அந்த யோசேப்பை எப்படி அண்ணன்மார்கள் விற்று போட்டார்களோ அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விற்று போடுறதுக்கு விலைக்கிரயம் பேசிட்டாரு. யாரு, நம்ம யூதாஸ் காரியோத்து. அங்கெல்லாம் பேசிட்டு ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்படி நல்லவர் மாதிரி நடித்து கொண்டு இருந்தாருன்னு. அவர் ஆண்டவர் அப்போ எத்தனையோ சிச்சுவேஷனில் கூட ஸ்நேகித அந்த சிலுவை காட்சிக்கு, அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக ராப்போஜனம் நடக்கும்போது கூட ஆண்டவர் யூதாஸை பார்த்து ஸ்நேகிதனே அப்படின்னு பாருன்னு. அப்போ கூட அவர் உள்ளம் தொடப்படலை, யூதாஸோட உள்ளம் தொடப்படலை. நம்ம இவ்வளோ அன்புள்ளவரையா நம்ம காட்டி கொடுக்கறதுக்கு காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் திருந்தலை. முத்தத்தினால காட்டி கொடுக்கும்போது மனுஷகுமாரனை முத்தத்தினால காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போதும் அவரோட எதுவுமே பேசலைன்னு. அந்த உள்ளம் கண்கள் அவருக்கு திறக்கப்படலை. அவர் கல்லான இருதயத்தோடு அப்படி இருந்துட்டார். சரியா, தான் பாவம் செய்கிறோன்னு தெரியுதோ, ஆண்டவர் எவ்வளோ சான்ஸ் கொடுத்தாரு. அந்த ஒவ்வொரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசும்போதும் யூதாஸ் கேட்கல. நம்மளும் அநேகதரும் என்ன பண்ணியிருந்தோம், ஆண்டவர் நம்ம மனசாட்சி மூலமாக பேசும் பொழுது நம்ம மனசாட்சியை மழுங்கடிக்கிறவர்களாக நாம் இருந்து விடுகிறோம். நம்ம செய்கிற பாவத்திலே கண்டினியூ பண்ணி நம்ம போயிட்டே இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம யூதாஸ் காரியத்து போல இருக்கக்கூடாது. நம்ம எப்படி பண்ணணும், அந்த பாவத்திலிருந்து திருந்தி வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ சிலுவையில் அறையப்பட போகும்போது அப்போதான் அந்த யூதாஸ்க்கு தெரியுது, ஐயோ குற்றமில்லா ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறாரு. என்ன வேதனைப்படுறாரு. என்ன பண்ண முடியும், எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பிரதான ஆசாரியர்கிட்ட போய் நீங்கள் தந்த ரூபாய் எனக்கு வேண்டாம், அவர் நீதிமான், நான் அவரை தெரியாமல் காட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஓம் பாடுன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவருக்கு வேற வழி தெரியலை. ஏன்னா பாவமே செய்யாதவர் ஆண்டவர். என்ன அவர் ஒரு குற்றவாளியாக தான் நியமிப்பாங்கன்னு நினைச்சா அவங்க கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதை தாங்கி கொள்ளாத யூதாஸ் காரியோத்தை என்ன பண்ணிட்டாரு, தன்னை அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்பு ரட்சிப்புன்னு இருக்கிறத அறியாதவராய் தன்னையே அவர் என்ன பண்ணிட்டாரு, மாய்த்து கொண்டார். என்ன இந்த யூதாஸ் காரியோத்து செய்த தவறுக்காக மனம் வருந்தினார். ஆனால் அவர் திருந்தலைன்னு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலை. பேதுருவும் அந்த சீஷர்களோடு ஒருவர் தான், அவரும் தவறு செய்தார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். என்ன, நான் தவறு செஞ்சுட்டேன், நான் மறுதளிச்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு கதறி அழுது அவரை பிடிச்சுக்கிட்டாரு, மனம் திருந்திட்டார். என்ன அப்போது நம்ம அந்த பாவத்திலே இருந்து ஐயோ இது பாவம் பாவம் வருந்திட்டு இருந்தால் மட்டும் நம்ம காணாது, அந்த பாவத்தில்
பாவத்திலிருந்து நாம் திருந்துகிறவர்களாக நாம் என்ன பண்ணணும் இருக்கணும். ஏன்னா தாவீது கூட பெரிய ராஜா தான், ஒரு சங்கீதக்காரன் தான், ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவரை ஆராதனை செய்கிற ஒரு ரொம்ப ஆண்டவருக்கு என்னுடைய சிநேகிதன் சொல்றாரு, என்ன என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் தான் தாவீது. ஆனாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல வேறு ஒருவரோட மனைவியின் மீது ஆசை கொண்டவரா அதில் என்ன பண்ணிட்டாரு, பாவம் செய்துட்டார். என்ன தான் செய்தது பாவம் என்று உணர்ந்த பிறகு ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டார். நான் செய்தது பாவம் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அறிக்கை எடுக்கிறார். நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். சரியா, இந்த யூதாஸ் இந்த பேதுருவை மன்னிச்சார் ஆண்டவர். தாவீது அந்த பாவம் செய்த ஒரு ஸ்திரீட்ட பாவம் செய்தார், அந்த உசியாவை கொல்லவே செய்தார். என்ன உரியாவை அவ்வளோ பாவம் செய்த அந்த தாவீதையே ஆண்டவர் மன்னிச்சார்ல. இந்த யூதாஸ் காரியத்தும் மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்காம மதியினமா என்ன பண்ணிட்டாரு, தன்னையே மாய்த்து கொண்டார். நிறைய பேர் இன்றைய தினத்திலும் கூட பாவம் செய்தவர்களாய் அந்த பாவம் அந்த குற்ற மனசாட்சி அவங்களை வருத்த அவங்க என்ன பண்றாங்க, தற்கொலைக்கு நேராக ஓடுகிறவர்களாக சிலர் இருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க தான், நம்ம அழிஞ்சிடக்கூடாதுன்னு நம்மை மீட்டு கொள்வதற்காக தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவ்வளோ பாடுகளை பட்டாருன்னு சிலுவை காட்சி அதை நினைக்கும் போது நம்ம உள்ள எவ்வளோ அந்த காட்சிகளை நம்ம அந்த மனசு கண்ணு முன்னாடி நம்ம நினைக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கவலையா இருக்குதுன்னு. அவ்வளோ பாடுகளை பட்டார். எதுக்காக அவ்வளவு பாடுகள் பட்டார்? நம்ம ஒவ்வொருவருக்காக தான். ஒரு ஆத்மா கூட கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தன்னோட கடைசி சொட்டு ரத்தத்தை கூட சிந்தினார். என்ன இந்த யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடு டிராவல் பண்ணவர், என்ன ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டு ரசிச்சவர், தேவனை மகிமைப்படுத்தினவர், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை ஆண்டவர் பண்ணும் பொழுது அவர் கூடவே இருந்தவர். ஆனாலும் கூட சாத்தான் என்ன பண்ணிட்டான், புகுந்துட்டான். அப்போ ஆண்டவர் கூடயே இருந்த அந்த யூதாஸ் காரியத்துக்கே அந்த கதினா நம்மளை யோசித்து பாருங்க. எப்போனாலும் அந்த சாத்தான் கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். அதுவும் இந்த பீரியட்ல தீவிரமா அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். சரியா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பப்போ நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதை மறைச்சி 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 வாழக்கூடாது. ஏன்னா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு இருக்குதுன்னு அதை அறிக்கை செய்துட்டு அதை விட்டு விடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். சரியா, யூதாஸ் காரியத்தை போல நாம் மனம் திரும்பாம மனம் வருந்தினால் மட்டும் போதாது, தாவீதை போல பேதுருவை போல மனம் வருந்தி திருந்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். சரியா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஏசப்பா தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவரா என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். என்ன நம்ம யூதாஸை போல ஆண்டவர் சிநேகிதனேன்னு சொல்லும் போது பக்கத்தில் அப்படி நடித்து கொண்டு இருந்துட்டார். என்ன நடிச்சுட்டு அப்படி இருந்துட்டாரு. நம்ம இந்த யூதாஸை போல நடித்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து சிநேகிதனேன்னு கூடுறாரு ஆண்டவர். ஆனால் நம்ம வாலிப பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுறோம், வேற யாரையோ நம்ம சிநேகித்துட்டு இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணணும், சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளோ பாவம் செய்தவர்களாக இருந்தும் பரவாயில்ல, ஆண்டோடைய இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். அதை அறிந்தவர்களாய் நம்ம ஆண்டவரிடத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து திருந்தி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த யூதாஸ் தான் செய்த பாவங்களை எண்ணி மனம் வருந்தினான். ஆனால் திருந்த மனதில்லாமல் விட்டுவிட்டார் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நாங்கள் செய்த தவறுகளெல்லாம் மன்னிங்கப்பா. நாங்கள் அதற்காக மனம் வருந்துகிறோம் தகப்பனே. அப்பா ஏசப்பா, நாங்கள் திருந்தி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அந்த இரக்கத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தருகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நீங்கள் சிநேகிதனேன்னு அழைக்கிறீங்களே தகப்பனே, நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.